அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஞான முப்பாட்டன் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசன் எவரை ஆட்கொள்வார் என்றால், எவர் ஒருவர் தக்கவர் என்று அவர் கருதுகிறாரோ அவரை மாத்திரமே ஆட்கொள்வார். அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடல் என்பது ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட கருவி. இந்த கருவி இல்லாது இருக்கக்கூடிய ஆன்மா பேயாக பிசாசாக இந்த பூதளத்திலே உலவிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கும் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே, நான் நீ என்று பேதப்படுத்தி பார்க்காதே. ஆன்மா என்பது ஒன்றுதான். அதன் அளவு என்னவோ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. பிரகாசத்திலே கூடுதல் குறைவு இருக்கிறதே அல்லாது வேறல்ல என்கிற கருத்துக்களையும் இன்ன பிற நுணுக்கமான கருத்துக்களையும் திருமூலர் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம். நான் என நீ என வேறில்லை, நன்னுதல் ஊன் என ஊன் உயிர் என்ன உடன் நின்று, வான் என வானவர் நின்று மனிதர்கள் தேன் என இன்பம் திளைக்கின்றவாறே. வானவர்கள், இந்திரன் முதலாகிய தேவர்கள், இப்படிப்பட்ட ஒரு இனக்கூட்டம் இருக்கிறதா? தேவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா என்றால், இந்த வினாவுக்கு ஒரு மறைமுகமான பதிலை திருமூலர் குறிப்பிடுகிறார். மண்ணுலகிலே வாழ்ந்திருந்து ஆத்ம பிரகாசத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரித்து அதையும் கடந்த அதீத நிலையை பெறாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தேவர்கள் என்கிற நிலையை பெறுவார்கள். தேவர்கள், தேவதைகள், சிறு தெய்வங்கள் என்றெல்லாம் கூட இவர்கள் அழைக்கப்படுவது வாடிக்கை. நான் நீ என்று பேதப்படுத்தி பார்க்காதே. நான் என்று சொல்லக்கூடிய உனக்குள்ளும் நீ என்று சொல்லக்கூடிய எனக்குள்ளும் ஆன்மாதான் இருக்கிறது. இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மாவின் விஸ்தீரணம் என்னவோ ஒரே விதமாகவே இருக்கிறது. ஊனுடல் என்றும் உயிர் உடல் என்றும் இரண்டு இருப்பதாக நீ மதிமயக்கம் கொண்டிருக்கிறாய். வானவர்களுக்கு இந்த உடல் வேறு விதமாக இருக்கிறது, மனிதர்களுக்கு இது வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் உண்மையான தத்துவத்தை அறிவதற்கோ ஆத்ம பிரகாசத்தை அடைவதற்கோ மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊன் உடல்தான் உதவிகரமாக இருக்கும். இந்த இன்பம், இந்த ஆனந்தம், இந்த பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் தேவர்கள், வானவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களுக்கு கூட கிடையாது. தேவர்களும் மேல்நிலை பெற வேண்டும் என்றால் அவர்களும் மனிதர்களாக பிறந்துதான் தீர வேண்டும் என்பது திருமூலநாயனாருடைய திருக்கூற்றாக இருக்கிறது. அவனும் அவனும் அவனை அறியார், அவனை அறியில் அறிவானும் இல்லை. அவனும் அவனும் அவனை அறியில் அவனும் அவனும் அவன் இவன் ஆமே. அவன் அவன் என்று யாரை சொல்கிறோர்? அவன் என்று இங்கே குறிக்கப்படுவது எம்பெருமான் ஈஸ்வரனை அல்லது பராபரத்தை. அவன் அவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நாம் தொய்திகளாகிறோம். அதாவது இறைவன் வேறு, மனிதன் வேறு, இருவரும் ஒன்று சேர முடியாது என்று கருதி விடுகிறோம். அது அப்படி இல்லை. அவனும் நீயும் ஒன்றுதான். அறியில் அறிவானும் அவனும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. நீ ஈஸ்வரன் என்று யாரை சொல்கிறாயோ அது நீயே அன்றி வேறல்ல. தகழியிலே முகம் பார்ப்பதைப் போல நீ பார்க்கக்கூடிய உன்னுடைய பிரதிபிம்பத்தை வேறு யாரோ என்று எப்போதாவது கருதி இருக்கிறாயா? இல்லை அல்லவா? அதுபோல எம்பெருமான் ஈசன் என்று நீ சுட்டக்கூடிய உருவம் நீயேதான், உன்னுடைய பிம்பம்தான் அது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நீ தூய அறிவை பெற்றவன் என்று ஆகிவிடுவாய். இதை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஆன்மாவின் அளவில்தான் வேறுபாடு இருக்கிறது அல்லாது ஆன்மா என்னவோ ஒரே விதமாகவே இருக்கிறது. நெருப்பிலே சிறிய நெருப்பு, பெரிய நெருப்பு என்று எதுவுமே இல்லை. சின்னஞ்சிறிய நெருப்பு கூட ஒரு மிகப்பெரிய வனத்தை அழித்துவிடக்கூடியது. காடாக்கினியாக இருக்கக்கூடிய நெருப்பை ஒரு சின்னஞ்சிறிய தீக்குச்சிக்குள்ளே மனிதன் அடக்கி வைத்திருக்கிறான். இந்த தீக்குச்சி உரசும் போது நெருப்பாக எரிகிறது. தீக்குச்சிக்குள்ளே நெருப்பு இல்லை என்று சொல்ல முடியுமா? தீக்குச்சி எரிய வேண்டும் என்றால் அது உரசப்பட வேண்டும்.
காற்றின் உதவியும் வேண்டும். இவையெல்லாம் இணைந்திருந்த போது பிரகாசம் அல்லது நெருப்பு என்பது மூழ்கிறது. இதை நம்முடைய முன்னோர்கள் எளிதாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் நெருப்புத்தான், உன் அருகிலே இருக்கும் பெரிதொரு ஜீவராசி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவும் நெருப்புத்தான். நெருப்பிலே சிறிது பெரிது என்று எதுவுமே இல்லை. எனவே எந்த ஒரு உயிரையும் ஏளனமாக எண்ணாதே, துன்புறுத்த முயலாதே என்று குறிப்பிடுகிறார்கள். நான் இதுதான் என நின்றவன் நாள்தோறும் ஊன் இதுதான் உயிர் போல் உணர்வான் உளன். வான் இரு மாமுகில் போல் பொழிவான் உளன். நான் இது அம்பர நாதனும் ஆமே. இரு மாமுகில், வானத்தில் 2 வகையான மேகங்கள் இருக்கின்றன. ஒன்று மழை நீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய மேகம், மற்றது வெற்று மேகம். இந்த உலகிலே எப்படி மேகத்திலே 2 நிலைகள் இருக்கின்றனவோ அதுபோல மனிதர்களுக்குள்ளும் 2 தன்மை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் தன்னை உணர்ந்தவன், மற்றவன் தானே என்கிற அகங்காரத்தில் இருப்பவன். நான் என்று சொல்லப்பட்டது அம்பரம் என்கிற பரவெளியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அன்றி வேறல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நான் இதுதான் என்று அவனால் தன்னை புரிந்து கொண்டு விட முடியும். ஊன் என்பது உயிர் சேர்ந்திருப்பதுதான். உடல் உயிர் என்று தனித்தனியாக 2ம் இல்லை. 2ம் சேர்ந்திருக்கும் போதுதான் அது மனிதன் அல்லது உடல் என்கிற பெயரை பெறும். உயிர் இல்லாத உடலை பிணம் என்றுதான் சொல்வோம். உடல் இல்லாத உயிரை பிசாசு என்றுதான் சொல்வோம். 2ம் சேர்ந்திருந்தால்தான் அதற்கு ஊனுடல் என்று பெயர். ஆகாய வெளியில் இருக்கக்கூடிய 2 வகையான மேகங்களிலே தத்துவம் கொண்டிருக்கக்கூடிய மலைமேகமும் தத்துவம் இல்லாத வெற்று மேகமும் எப்படி எப்போதும் காணப்படுகிறதோ அதுபோல அறிவுடையவன் அறிவற்றவன் என்கிற இருமைத்தன்மை கொண்டவர்கள் இந்த பூதலத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னை உணர்ந்து கொண்டவன் எவனோ அவன் தானே ஆன்மா என்பதை புரிந்து கொள்கிறான். இதை ஒவ்வொரு நாளும் தத்தமது உள்ளத்திலே வைத்து ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும் என்பது திருமூலநாயனாரின் கூற்றாக இருக்கிறது. பெருந்தன்மைதான் நான் என வேறாய் இருந்ததும் இல்லை, அது ஈசன் அறியும். பொருந்தும் உடல் உயிர் போல் உமை மெய்யே, திருந்தும் முன் செய்கின்ற தேவர் பிரானே. தேவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆத்ம தத்துவத்தை அதிகரித்து பிரகாசம் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஈசனே. அந்த எம்பெருமான் ஈசன்தான் நமது உடலுக்குள்ளேயும் ஆன்மா என்கிற நிலையிலே இருக்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் எம்பெருமான் ஈசனுடைய பெருந்தன்மையால் தான் நான் என்பது ஈசனுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட முடியும். எல்லாவற்றையும் எம்பெருமான் ஈசன் நன்கு அறிவான். ஈசன் அறியாமல் எங்கே எந்த உயிரும் இல்லை. எந்த உடலுக்குள்ளே எந்த உயிரை திணிக்க வேண்டும் என்பதை ஈசன் அறிந்து திணிக்கிறான். யாரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது எம்பெருமான் ஈசனுக்கு தெரியும். இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க இன்னின்ன காரியங்களால் இன்னின்ன கர்மவினைகள் காரணமாக இன்ன உடலை இன்ன ஆன்மா எடுக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் ஈசன் தீர்மானிக்கிறார். தன்னுடைய மாய நிலை என்பது மறைந்து போய் தூய நிலையை எவன் ஒருவன் உட்கொள்கிறானோ அவன் ஆத்ம பிரகாசத்தை பெறுகிறான். ஆத்ம பிரகாசத்தை பெற்றபோது ஈஸ்வரனுக்குள்ளே நுழைந்து ஈஸ்வரனாகவே மாறிவிடுகிறான். இந்த நிலையை நம்முடைய முன்னோர்கள் முத்தி அல்லது மோட்சம் என்று குறித்தார்கள். நாம் எப்படித்தான் பார்த்தாலும் கடல் நீர் அலை வீசும்போது தெரிக்கிறது. சின்ன சின்ன துளிகளாக கடல் நீர் தெரிக்கிறது. சிறிது நேரத்திற்கு கடல் நீர் துளிகளாக ஆகாய வெளியிலே பறந்து மறுபடியும் கடலுக்குள்ளே விழுந்து விடுகிறது. சின்ன சின்ன துளிகளாக கிளம்பி வந்த நீர்த்திவளைகள் தான் தனி கடல் தனி என்று கருதினால் அது எவ்வாறு நகைப்புக்குள்ளதாக இருக்குமோ அதுபோல எம்பெருமான் ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்பட்டு வந்த துளிகளாக இருக்கும் ஆன்மாக்கள் தன்னை உணராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. கடல் அலையிலே வீசி எறியப்பட்ட நீர்த்துளிகள் மீண்டும் கடலிலே கலக்கும் போது தனித்த பெயர் பெறாமல் கடல் என்கிற ஒற்றை பெயரை கொண்டு விடுகிறது. எனவே
பேதத்தை மனதிலே வளர்த்து கொள்ளாமல் நான் என்பது ஈசன்தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் எவ்வரையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படாது. இருபதம் ஆவது இரவும் பகலும், உரு அது ஆவது உயிரும் உடலும், அருளது ஆவது அறமும் தவமும், பொருளது உள்நின்ற போகம் அதாமே. போகம் என்பது புலன்கள் வழியாக இந்த உலகை சார்ந்திருக்கும் போது மனம் அல்லது ஆன்மா பெறக்கூடிய அற்ப ஆனந்தம். இருபதம் என்பது இரவும் பகலும். இரவும் பகலும் என்று இங்கே சொல்லப்படுவது சந்திரகலை மற்றும் சூரியகலையை. இரவுக்கு சந்திரன் சாட்சி, பகலுக்கு சூரியன் சாட்சி. இந்த உரு என்று சொல்லப்பட்டது உயிரும் உடலும் சேர்ந்த கூட்டுக்கலவையாக இருக்கிறது. உடல் வேறு உயிர் வேறு அல்ல. உயிரே உடலை எடுத்திருக்கிறது. உயிரே உடலை இயக்குகிறது. உயிரே உடலை அழிக்கிறது. இது எல்லாமே உயிரால் நிகழ்த்தப்படக்கூடிய காரியங்கள் அன்றி வேறல்ல. இதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், அறத்தை புரிந்திருக்க வேண்டும், தவத்தை சார்ந்திருக்க வேண்டும். அறத்தோடு செய்யக்கூடிய தவம் நமக்கு உண்மையின் தத்துவத்தை புரியப்படுத்தும். இந்த தத்துவத்தை எப்போது நாம் முழுமையாக புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதே அந்த வினாடியே எம்பெருமான் ஈசனால் ஆட்கொள்ளப்படுவோம் என்பதே கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.